2025 நீட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து சேம் டஃப்னஸ் இருந்துச்சு. பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் சேம் டஃப்னஸ் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. எதுவும் மாடரேட் கொஸ்டின்ஸ் நீங்கள் எதுவும் எக்ஸெப்ட் பண்ணாத அளவுக்கு வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் வந்துச்சா? அப்படின்னு வரல, எல்லாமே ஆன்சரபிள் தான். டைம் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆன்சர். நீட்டுக்காண்டி உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது? வீட்டில் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா? கண்டிப்பாக ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் நான் பட்ட சாக்ரிஃபைஸ், வீட்டில் பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாமே. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. தெரிஞ்சதை அட்டன் பண்ணியிருக்கோம். மார்க் வரும்னு நம்புகிறோம். ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? ஃப்ரெஷர்ஸ். இப்போ 12th என்ன மார்க் லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கினது? இன்னும் ரிசல்ட் வரலை. இப்போ தான் 12th எழுதி கிராஷ் கோர்ஸ் முடிச்சு வந்திருக்கோம். ஓகே. எப்படி கோச்சிங் சென்டரா இல்லை வீட்டிலேருந்தே? கோச்சிங் சென்டர். ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஃப்டர் எக்ஸாம்? ஓகே. பிஃபோர் எக்ஸாமுக்கு ஆஃப்டர் எக்ஸாமுக்கு உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? பிஃபோர் எக்ஸாம் எங்கே படிக்காதெல்லாம் வந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. ஆஃப்டர் எக்ஸாம் ஓகே இப்படி தான் நீட்னா இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கொஷின் இருந்துச்சா இல்லை அன்எக்செப்டடாக எதுவும் இருக்கா? பயாலஜியில் நாங்கள் எதிர்பார்த்தது இன்ஸ்டியூட்டில் இப்படி தான் வரும்னு சொன்னது எல்லாமே இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாடலில் இருந்துச்சு. எங்களுக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. பயாலஜி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. எப்படி கோச்சிங்லாம் உங்களுக்கு எப்படி வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? வீட்டிலாம் ஃபுல் சப்போர்ட். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க உங்களோட ஸ்கோர் இந்த அளவுக்கு இருக்கும்? 450 400 450. எப்படி ஃபஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி? ஃபஸ்ட் டைம். ஓகே. 12th முடிச்சிட்டேன். எப்படி கோச்சிங் சென்டரா இல்லை வீட்டில் இருந்து படிக்க? கோச்சிங் சென்டர். வீட்டில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்கிறீங்க? கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாடரேட். எப்படி அதை மாடரேட்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கோச்சிங்க்கு ஆஃப்டர் இருக்கு எப்படி இருக்குது? கோச்சிங் வந்து டைம் கொஞ்சம் கன்சர்ன் பேப்பர் லென்த்தி பேப்பர். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க உங்களோட ஸ்கோர்? நான் இவ்வளோ தான் அச்சீவ் பண்ணுவேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? 500 to 550. எப்படி வீட்டிலேருந்து பண்ணுறீங்களா இல்லை வெளியில் எங்கே போகிறீங்க? கோச்சிங். எப்படி வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது? கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எது ஈஸியாக இருந்துச்சு? எது மாடரேட்டாக? எதுவும் உங்களுக்கு? கெமிஸ்ட்ரி மாடரேட், பயாலஜி ஈஸி, ஃபிசிக்ஸ் கஷ்டம். ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மாடரேட்டாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? மாடரேட்டாக இருந்தது. பயாலஜி ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் எதில் மாடரேட்டாக இருந்துச்சு கொஸ்டின்ஸ்? ஃபிசிக்ஸில் தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி ஓகே, பயாலஜி ஓகே. ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். நல்லா இருந்தது. இன்னும் அட்டம் பண்ணி. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா இல்லை கொஞ்சம் மாடரேட்டாக எதுவும் இருந்துச்சா? எதிர்பார்த்த அளவு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம்? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மிச்சம்லாம் ஓரளவு. எப்படி வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா? எப்படி பிரதர்? வீட்டில் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க? லென்த்தியாக இருந்துச்சு. பயாலஜி எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டைம் பத்தல. எந்த அளவுக்கு நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிட்டதுக்கும் இப்போ ஆஃப்டர் கொஷின் பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு உங்களோட இது இருந்துச்சு? மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு கொஷின் பார்க்கும்போது? அது ஒவ்வொரு கொஷின் பார்க்கும்போது டைம் வேகமாக போகிறது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. எப்படி டஃப்பாக இருந்துச்சா இல்லை மாடரேட்டாக இருந்துச்சா? மாடரேட் டு டஃப். எந்த அளவுக்கு நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிறீங்க? இல்லை ஃபஸ்ட் டைம் எக்ஸாமா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் இயர் சும்மா வந்து எழுதினேன். இப்போ தான். எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க நார்மலாக? லாஸ்ட் இயர் 200 அந்த மாதிரி. ஓகே. எப்படி கோச்சிங் சென்டர்லேருந்து படிக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருந்து படிக்கிறீங்க? கோச்சிங் சென்டர்லாம். ஓகே. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ரெண்டாவது தடவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு எழுதிட்டுக்கிறீங்க. எப்படி எதிர்பார்க்குறீங்க? வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு இப்போ நீங்கள் ஆஃப்டர் கொஷின் பார்க்குறதுக்கு எது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை மேக்ஸிமம் டெஸ்ட் எழுத பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. எப்படி இப்போ வீட்டிலேருந்து படிச்சிங்களா? எப்படி உங்களோட கோச்சிங்லாம்? இல்லை அகாடமியில் தான் படிச்சு. ஓகே. ஃபஸ்ட் டைமா எப்படி இது? ஃபஸ்ட் டைம். எப்படிமா கவர்மெண்ட் கோச்சிங்லேருந்து வந்திருக்கிறீங்களா இல்லை ப்ரைவேட் கோச்சிங்லேருந்து போயிருக்கீங்களா? ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா எக்ஸாம்லாம்? எப்படி இருந்துச்சு கொஸ்டின்? கொஞ்சம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றுப்பா சும்மா தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் சார். பாப்பா எத்தனை வருஷமாக இதுக்காண்டி கோச்சிங் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? கோச்சிங்லாம் இல்லை. போன வருஷம் +2 முடித்தாங்க. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. நல்லா பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது பாப்பா மேலே?
அப்புறம் 100% இருக்குது நம்பிக்கை. ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பிரதர்? ஃபஸ்ட் டைம் நீங்கள் எதிர்பார்த்த வந்த அளவுக்கு இப்போ ஆஃப்டர் இந்த கொஷின் பார்க்குறதுக்கு எனி கன்ஃபியூஷன் எதுவும் இல்லைல்ல? அப்போல்லாம் எதுவும் இல்லை. மாடரேட் கொஷின்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, கொஷின் பயாலஜி ஓகேவா இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வந்து டஃப் தான். கெமிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கான்ஃபிடண்ட்டாக கரெக்டாக தெரியல. எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்க? நான் பயாலஜி மட்டும் தான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. எக்ஸாமில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு? கோச்சிங்லாம் எப்படி இது பண்ணுறீங்க? நான் கோச்சிங் வந்து வீட்டில் இருந்தால் படித்தேன். ஓகேவா இருந்துச்சு. 180க்கு ஒரு 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா மைனஸ் மார்க்லாம் இது கரெக்டாக கன்ஃபார்மாக தரல. ஸோ மைனஸ் மார்க்லாம் இருக்குது. அதனால இவ்வளோதான் சொல்ல முடியாது கரெக்டாக. ஓகே, ஆனால் ஓரளவு வரும், பாஸ் ஆகிடும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே பயாலஜி மூணுலையும் எந்தெந்த டஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்துச்சா இல்லை உங்களோட இது எப்படி இருக்குது? டஃப் கொஸ்டின் ஃபிசிக்ஸில் அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து சம் தான். நமக்கு அது ஒரு சம் போட்டு பார்க்கவே டைம் சுத்தமாக போயிடும். கெமிஸ்ட்ரி ஓகே ஒரு தான். பயாலஜியில் வந்து மோஸ்ட்லி நம்ம அசெஷன் ரீசன் கொஸ்டின்ஸு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி நிறையா இது வந்து கெமிஸ்ட்ரிலேயே வந்துருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சம் வந்து இருந்துச்சு. அசெஷன் ரீசன் கொஸ்டின் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்களா இல்லை? ஃபர்ஸ்ட் டைம்.